ஹே காய்ஸ், கேரளாவுக்கு எங்களோட பயணத்தில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா முதலாவது நாள். அதாவது சென்னையிலேருந்து நம்ம கேரளாவுக்கு வந்து சில அதாவது திருச்சி, சேலம் போன்ற இடங்களை வந்து பார்த்து நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து இது வந்து இப்போ எத்தனையாவது மணித்தேலம்னா 4 மணித்தேலம் வந்து இருக்கும். இந்த கேரளா பயணத்தோடு நீங்களும் என்னோட இணைஞ்சிருக்கிறீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் கொண்டு பண்ணி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு அழகான கிளைமேட்டில் தான் நாங்கள் வந்து அந்த கேரளா பயணத்தை வந்து தொடர்ந்துறாங்க. அந்த தொடர்களை வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நல்ல கிளைமேட்டோடு அண்ட் வந்து அந்த கார்டனிங் அண்ட் மரங்கள் செடிகள் எல்லாம் ஒரு அழகாக இருந்துச்சு. இந்தியா இப்படியெல்லாம் ஒரு அழகாக இருக்குமான்னு நான் அந்த கேரளா பயணத்தின் மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதையும் விட வந்து வேறு பயணங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் இதுவும் ஒரு அழகான பயணம் தான். அண்ட் கேரளா வந்து போய்க்கலையே வந்து நாங்கள் வந்து சில கடைகளுக்கும் வந்து இறங்கி பிஸ்கெட்டுகள் அண்ட் வந்து கோப்பி பக்கெட்டுகள் அதுகள் கொஞ்சம் வாங்கிட்டு போனோம் நாங்கள் டீ அண்ட் வந்து பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சில பெண்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறதையும் பார்த்தேன். அவ்வளோ அழகாக வந்து வேலை செஞ்சுருக்காங்க, நான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கைகளே வந்து நல்ல மழையும் வந்து பெஞ்சிட்டு இருந்துச்சு. அண்ட் திருச்சியில் வந்து ஒரு சாப்பிட கடையில் நாங்கள் இறங்கி சாப்பிட்டு நல்லா வந்து அந்த டேஸ்ட் வந்து நாங்கள் நினைக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து ஸ்ரீலங்காவோட இந்தியாவில் வந்து தான் இந்த பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டு வந்து இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் வந்து தெரியாது. அண்ட் நம்ம ஸ்ரீலங்காலையும் வந்து இருக்குது, வன்னி போன்ற ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரொம்ப டேஸ்டான ஃபுட்ஸ் எல்லாம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பிரியாணி கடையை விட தாண்டினா பிறகு நாங்கள் திருச்சியை வந்து சுற்றி பார்க்கலாம் பண்ணி போட்டு நானும் வந்து கேமரா எடுத்துகிட்டு திருச்சியெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் பண்ணி போட்டு தான் போனேன்னு பார்த்தா ஒரு கடை ஒன்று இருந்துச்சு. உடுப்பு கடையில் போய் கொஞ்சம் உடுப்பும் எடுத்துட்டு அண்ட் அப்படியே நேராக நடந்து போய்கிட்டே இருந்தோம். போய்கிட்டே இருக்கைகளை வந்து பிரிஸ்மா அந்த அப்படியான சில கடைகள் வந்து இருந்துச்சு. எல்லாமே வந்து நான் நினைக்கிறேன் எங்கள் ஸ்ரீலங்கா பாக்கியில் இப்படியான கடையில் வந்து சில பட்டி கடைகள் மட்டும் வந்து உடுப்புகள் வந்து ரொம்ப மலிவாக இருந்துச்சு. அது மாதிரி ட்ரெண்ட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். சில பட்டி கடையில் மட்டும் வந்து உடுப்பு நல்ல மலிவாக வந்து இருக்கும், ஆனால் வந்து அது ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும், அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அண்ட் திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராஃபிக்காகவும் வந்து இருந்துச்சு. மழை தானே, மழையில் வந்து வெள்ளம் பெருக்கலாம் வந்து ரொம்ப ட்ராஃபிக்காக இருந்துச்சு. நாங்கள் திருச்சியில் இல்லை மலைக்குள்ள வந்து நிற்கிறோம். கேரளாவுக்கு போய் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். அண்ட் கேரளாவுக்கு வந்து எங்களோட பயணத்தை வந்து தொடங்கிட்டு வந்து போய்கிட்டே இருக்கிற வந்து அழகான மலைகள் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி நல்ல மழையும் வந்து இருந்துச்சு. அப்படியே வந்து பாட்டையும் கேட்டு சும்மா சந்தோஷமாக போயாச்சு. போனோன்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது அந்த கேரளா பக்கம் நெருங்கைகளையும் வந்து பெரிய மலைகள்லாம் இருந்துச்சு. சுமதி வளைவுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் சுமதி வளைவோ தெரியா, வேறு என்ன பேர் தான் அதுக்கு. அதே மாதிரி வந்து கணக்க வளைவுகள்லாம் வந்து இருந்துச்சு. இனித்தான் வந்து நாங்கள் வந்து அந்த கேரளா போர்டருக்குள்ளே வந்து நாங்கள் நெருங்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து அந்த கேரளா போர்டரை வந்து தாண்டியும் போட்டோம். அது அந்த பக்கத்தில் கேரளா போர்டர் இருந்துச்சு. அதாவது அந்த போலீஸ்காரர் நிற்பார், அதுக்கு பக்கத்தில் கேரளா போர்டர். அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த எங்களோட பஸ் ஸ்டாண்ட்ஸ் மாதிரி இங்கே வந்து ஜீப்புக்கு வந்து ஸ்டாண்ட்லாம் வந்து இருக்கிற நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அந்த தேத்தண்ணி கடைகள் அண்ட் வந்து அந்த கேரளா ஸ்பெஷல்னு சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன பேர், அந்த கிழங்கு என்ன ஒரு சிப்ஸ் மாதிரி, மரவள்ளி சிப்ஸா வாழைக்காயில் செய்கிற சிப்ஸ், அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே வந்து சாப்பிட்டு நம்ம ரூமுக்கு வந்து கடைசியாக வந்து நாங்கள் போட்டோம். அதாவது தூங்குறதுக்கு போட்டோம். தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணி போட்டு வெயிட் பண்ணுங்கள்.